வட ஆப்பிரிக்காவிலிருந்து வீசும் தீவிர வெப்பக்காற்று பிரான்ஸ் நாட்டை நோக்கி நகர்வதால் இன்று முதல் நாடு முழுவதும் கடுமையான வெப்ப அலை மீண்டும் தொடங்குகிறது. ஜெட் ஸ்ட்ரீம் எனப்படும் வளிமண்டல மேலடுக்கு காற்று ஸ்காண்டினேவியா வரை வடக்கே நகர்வதாலேயே இந்த சுட்டெரிக்கும் வெப்பம் உருவாகியுள்ளது. இன்று வடக்கு பகுதியில் 30 முதல் 35 பாகை செல்சியஸிற்கும் தெற்கில் 37 பாகை வரை வெப்பமும் பதிவாகும். நாளை வெப்பம் உச்சத்தை எட்டி பாரிஸில் 37 பாகை செல்சியஸும், நாட்டின் சில தென்மேற்கு பகுதிகளில் 41 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும். வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இடியுடன் கூடிய மழையால் வெப்பம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. எனினும் எதிர்வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீண்டும் வெப்பம் தீவிரமடைந்து பல பகுதிகளில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு நேரங்களிலும் வெப்பம் குறையாமல் 20 முதல் 23 பாகை செல்சியஸுக்கு மேல் பதிவாகுவதால் பொதுமக்கள் தூங்க முடியாமல் அவதிப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காட்டுத்தீ காரணமாக வானில் பரவும் சாம்பல் துகள்கள் சில பகுதிகளில் வெப்பத்தின் தீவிரத்தை சற்று குறைக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த தொடர் வெப்பத்தால் ஏற்கனவே மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள பிரான்சின் வறட்சி மேலும் தீவிரமடையும். இதனால் காட்டுத்தீ அபாயம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் பல்வேறு துறைகளில் கடுமையான தண்ணீர் கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படலாம். ஜூலை மாதத்தில் தொடரும் இந்த கடுமையான வெப்ப அலைகள் காரணமாக இந்த மாதம் பிரான்சின் வரலாற்றில் மிக வெப்பமான ஜூலை மாதமாக பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் ஆகஸ்ட் மாதம் முதல் கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என்பதால் பிரான்சின் காலநிலை முற்றிலும் மாறி வருவதை இது காட்டுகிறது.